மகப்பேறு மருத்துவத்தில் வில்லியம் டைலர் ஸ்மித்தோடைய மிக முக்கியமான பணிகள் என்னென்னன்றதை பார்க்கலாம். வில்லியம் டைலர் ஸ்மித் இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு மகப்பேறு மருத்துவர். இவர் 1815 ஏப்ரல் 10 அன்னைக்கு இங்கிலாண்டில் இருக்கிற பிரிஸ்டலில் பிறந்தாங்க. இவர் 1840ஆம் ஆண்டு இங்கிலாண்டோடைய லண்டனில் இருக்கிற யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதை தொடர்ந்து வில்லியம் டைலர் ஸ்மித் மகப்பேறு மருத்துவ பயிற்சியை பெற்று ஒரு மகப்பேறு மருத்துவர் ஆனாங்க. அதே சமயம் இவர் மகப்பேறு மருத்துவ ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள தொடங்கியிருந்தாங்க. அப்போ இவருடைய நெருங்கிய நண்பராக இருந்த மார்ஷல் ஹால் அப்படின்ற இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு மருத்துவர், உடலியல் நிபுணர் மற்றும் நரம்பியல் நிபுணர். அவர் அப்சட்ரிக்ஸில் ரிஃப்ளெக்ஷன் ஃபங்க்ஷன் பற்றி ஆராய சொல்லி வில்லியம் டைலர் ஸ்மித் கிட்ட பரிந்துரை கொடுத்தாங்க. அதன் பேரில் இவரும் இந்த ரிஃப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் பற்றி ஆராய தொடங்கியிருந்தாங்க. அதாவது ரிஃப்ளெக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்றது அனிச்சை செயல்முறை அப்படின்னு அர்த்தம். புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நம்மளுடைய கண்ணில் ஏதாவது விழுந்தால் நம்ம கண்ணை சிமிட்டணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே தானாகவே அந்த செயல்முறை நடக்கும். நாமவே அப்படியே தானாகவே கண்ணு சிமிட்டும். அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு சூடான பொருளை தொட்டுட்டா அதை நம்ம உணர்றதுக்கு முன்னாடியே நம்மளுடைய கை டக்குன்னு அதில் இருந்து கையை எடுத்துரும். இதெல்லாமே இந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது தான். ஸோ இது பிரசவத்தின் போது எப்படி செயல்படுது, கர்ப்ப காலத்தில் எப்படி செயல்படுது, அதை பற்றி தான் வில்லியம் டைலர் ஸ்மித் ஆராய தொடங்கியிருந்தாங்க. அதை ஆராய்ச்சி பண்ணி சில முக்கியமான விஷயங்களை இவர் கண்டறிஞ்சாங்க. இந்த பிரசவம் அப்படின்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அது ஒரு உடலியல் செயல்முறை அப்படின்றத இவர் கண்டறிஞ்சு சொன்னாங்க. அதுலேயும் இப்போ குழந்தை முழுசாக வளர்ந்து அந்த குழந்தையினுடைய தலைப்பகுதியானது அந்த கர்ப்பப்பையினுடைய வாய்ப்பகுதியான செர்விக்ஸ் அந்த இடத்த இடிக்கும்போது அப்போ அங்கே இருக்கக்கூடிய நரம்புகள் அது ஒரு சிக்னலை நரம்பு மண்டலத்துக்கு அனுப்பும் முதுகுத்தண்டு வழியாக. அப்போ இன்னொரு சிக்னலை அந்த முதுகுத்தண்டு நேராக கர்ப்பப்பைக்கு அனுப்பும். அப்போ கர்ப்பப்பையானது சுருங்கும். கர்ப்பப்பை சுருங்குறனால குழந்தை மெல்ல மெல்ல வெளியே வர ஆரம்பிக்கும். இது தானாகவே நடக்கக்கூடிய ஒரு செயல்முறை தான். ஸோ அதை வில்லியம் டைலர் ஸ்மித் கண்டறிஞ்சு விளக்கினாங்க. விளக்கினது மட்டும் இல்லாமல் நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸாகவே அதை எழுதி த லேன்செட் அப்படின்ற ஃபேமஸான பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னலில் வெளியிட தொடங்கியிருந்தாங்க. இந்த த லேன்செட் அப்படின்ற ஜேர்னலில் தான் அப்போல்லாம் இவர் ஒரு எடிட்டரின் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணி வந்தாங்க. ஸோ அதனால் அதில் தான் இவருடைய ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் இவர் தொடர்ச்சியாக பப்ளிஷ் பண்ணி வந்தாங்க. ஸோ இப்போ பிரசவம் அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அது ஒரு உடலியல் செயல்முறை. அது இப்படி தான் செயல்படுது அப்படின்றத வில்லியம் டைலர் ஸ்மித் தான் கண்டறிஞ்சு சொன்னாங்க. அதுக்கப்புறமா இந்த பிரசவ நேரத்தை கணிக்கிறதுக்குண்டான ஒரு முறையை இவர் உருவாக்கினாங்க. அதை 1848ஆம் ஆண்டு த பீரியடோஸ்கோப் அப்படின்ற டைட்டிலில் ஒரு ஒர்க்காகவே எழுதி வெளியிட்டாங்க. அது த பீரியடோஸ்கோப் வித் இட்ஸ் அப்ளிகேஷன் டு அப்சட்ரிக் கால்குலேஷன்ஸ் இன் தி பீரியாடிசிட்டிஸ் ஆஃப் செக்ஸ் அப்படின்ற டைட்டிலில் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதில் அப்சட்ரிக் கால்குலேஷன்ஸ், அதாவது இப்போ எப்போ குழந்தை பிறக்கும் அப்படின்றத கணிக்கிறதுக்குண்டான ஒரு முறை. ஸோ அதை தான் இவர் கொடுத்துருந்தாங்க. இது அந்த காலத்திலே இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இதுதான் நவீனம் அடைஞ்சு இன்றைய காலகட்டத்திலெல்லாம் எப்போ குழந்தை பிறக்கும் அப்படின்றது துல்லியமாக கண்டறிஞ்சு சொல்லப்படுறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஒர்க்கை வில்லியம் டைலர் ஸ்மித் அப்போவே செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா இவர் இந்த பிரசவ செயல்முறை அதை பற்றி இவர் ஒரு இவ்வளோ காலம் ரிசர்ச் பேப்பர்ஸாக தான் எழுதி வந்தாங்க. இப்போ அவர் ஒரு புக்காகவே அதை தொகுத்து 1849 இந்த காலகட்டத்தில் பார்ட்டுரேஷன் அண்ட் த பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் அப்சட்ரிக்ஸ் அப்படின்ற டைட்டிலில் ஒரு புக்காக எழுதி வில்லியம் டைலர் ஸ்மித் வெளியிட்டாங்க. அதை இவருடைய நண்பரான இந்த பிரசவ செயல்முறையை ரிஃப்ளெக்ஷன் ஃபங்க்ஷன் வச்சு ஆராய சொல்லி பணிச்சிருந்த மார்ஷல் ஹால் அவருக்கு டெடிகேட் பண்ணாங்க. அது இந்த ஒரு பார்ட்டரேஷன் அண்ட் தி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் அப்சட்ரிக்ஸ் அப்படின்ற புத்தகமானது ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகமாக மாற ஆரம்பிக்குது. எந்த அளவுக்குன்னா இந்த பிரசவத்தின் போது எப்படி அந்த செயல்முறை எல்லாம் நடக்குது அப்படின்றத வழிகாட்டுறதுக்கு இந்த புத்தகம் உதவியாக இருந்தது. அதுக்கப்புறமா இவர் இந்த இன்னும் சில பிரச்சனைகள் பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணாங்க. அதில் இந்த ஸ்டெரிலிட்டி, அதாவது குழந்தை பிறப்பின்மை, சில தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்காது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பற்றிலாம் இவர் ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. ஆராய்ச்சி செஞ்சு வந்தது மட்டும் இல்லாமல் அதே 1849ஆம் ஆண்டு த நியூ யூட்டரன் ஆப்ரேஷன் அப்படின்ற டைட்டிலில் அதை ஒரு ஒர்க்காகவே எழுதி வெளியிட்டாங்க. அதனுடைய ஃபுல் டைட்டிலை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அதில் வில்லியம் டைலர் ஸ்மித் இப்போ
பெண்களுக்கு சில நேரங்களில் கருத்தரித்தலில் பிரச்சனை இருக்கும். அந்த கருத்தரித்தலில் பிரச்சனை எதனால் நடக்குது அப்படின்றத இவர் கண்டறிஞ்சாங்க. அது வந்து இந்த கர்ப்பப்பைக்கு பக்கத்தில் ஃபலோப்பியன் டியூப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த டியூப்பில் ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அடைப்பு இருந்தால் மட்டும்தான் அப்போ இந்த மாதிரி ஸ்டெரிலிட்டி வந்து பெண்களுக்கு ஏற்படுது அப்படின்னு வில்லியம் டைலர் ஸ்மித் வந்து கண்டறிஞ்சாங்க. அதை கண்டறிஞ்சனால இப்போ அந்த ஃபலோப்பியன் டியூப்பில் இருக்கக்கூடிய அடைப்பு அதை அறுவை சிகிச்சை பண்ணி நீக்கிற மாதிரியான ஒரு புதிய ஆப்ரேஷன் முறையை அவர் வந்து உருவாக்கி அதை தான் இதில் எழுதி வெளியிட்டிருந்தாங்க. இதன் மூலமாக அதை வந்து அந்த அடைப்பை மட்டும் நீக்கினா, ஃபலோப்பியன் டியூபுடைய அடைப்பை நீக்கினாலே குழந்தை பிறக்கக்கூடிய அந்த தன்மை வந்து அதிகரிக்கும். ஸோ அதை வந்து வில்லியம் டைலர் ஸ்மித் வந்து விளக்கியிருந்தாங்க. இதுவும் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறமா இவர் வந்து கூடுதலாக லுகேரியா அப்படின்ற ஒரு வகையான வெள்ளைப்படுதல் பிரச்சனை அதை பற்றி இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த நோய் எப்படி ஏற்படுது, அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கணும், அதை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணி 1855ஆம் ஆண்டு த பெத்தாலஜி அண்டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் லுகேரியா அப்படின்ற டைட்டிலில் அதை ஒரு ஒர்க்காகவே எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா இவர் வில்லியம் டைலர் ஸ்மித் வந்து இன்னும் பல்வேறு ஒர்க்ஸை வந்து எழுதினாங்க. அதுக்கிடையில் இவர் வந்து இந்த மகப்பேறு மருத்துவத்துக்கு அப்படின்னு ஒரு செப்பரேட்டான சொசைட்டி இருக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. அதுக்காக பல மகப்பேறு மருத்துவர்கள் கூட இணைஞ்சு இவர் வந்து 1858ஆம் ஆண்டு அப்சட்ரிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதை இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் நிறுவினாங்க. இது வந்து அப்சட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீல்டானது ஒரு ப்ரொஃபஷனல் ஃபீல்டாக மாறுறதுக்கு அடிப்படையாக அமைஞ்சது. அதாவது இந்த அப்சட்ரிக்ஸ் அப்படின்ற மகப்பேறு மருத்துவம் இது ஒரு தனி மருத்துவ பிரிவாக அந்த காலகட்டத்தில் பெருசாக கருதப்படலை. அதனால் அதில் அந்த காலகட்டத்திலலாம் பெருசாக ஆராய்ச்சிகளும் மேற்கொள்ளப்படலை. இப்போ இதில் ஆராய்ச்சிகள்லாம் மேற்கொள்ளப்படணும் அப்படின்னா மருத்துவத்தினுடைய ஒரு தனி பிரிவாக அப்சட்ரிக்ஸ் அப்படின்ற மகப்பேறு மருத்துவம் மாற்றப்படணும். ஸோ அதுக்குண்டான முயற்சியாக தான் இந்த சங்கம் நிறுவப்பட்டது. அதே 1858 எ மேனுவல் ஆஃப் அப்சட்ரிக்ஸ் அப்படின்ற டைட்டிலில் வில்லியம் டைலர் ஸ்மித் வந்து ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டாங்க. இதை இவ்வளோ காலம் இவர் வெளியிட்டிருந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு வெளியிட்டாங்க. இந்த புத்தகமானது அடுத்த பல ஆண்டுகள் இங்கிலாந்தில் மகப்பேறு மருத்துவர்களுக்குண்டான ஒரு ஸ்டாண்டர்டான டெக்ஸ்டாக அமைஞ்சது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பை இவர் வந்து படைச்சிருந்தாங்க அந்த எ மேனுவல் ஆஃப் அப்சட்ரிக்ஸ் அப்படின்றதுல. அதுக்கப்புறமா வில்லியம் டைலர் ஸ்மித் வந்து 1860ஆம் ஆண்டு அப்சட்ரிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய செகண்ட் பிரசிடெண்டாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்படி இவர் வந்து ஒரு பக்கம் வந்து ரிசர்ச், அதுக்கப்புறம் வந்து ஒரு மெடிக்கல் ரைட்டராக இவருடைய ஒர்க்ஸ், ஒரு ஜேர்னலிஸ்டாக இவருடைய ஒர்க்ஸ், அதுக்கப்புறமா வில்லியம் டைலர் ஸ்மித் வந்து இந்த அப்சட்ரிக்ஸ் அப்படின்ற ஃபீல்டை ப்ரொஃபஷனலாக மாற்றுறது அப்படின்னு பல விஷயங்களில் வில்லியம் டைலர் ஸ்மித் வந்து பங்காற்றி இருந்தாங்க. இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 1873ஆம் ஆண்டு மே 20 அன்னைக்கு இவருடைய 58 வயசுலேயே இறந்து போனாங்க. இந்த வில்லியம் டைலர் ஸ்மித் வந்து இறந்து போயிட்டாலும் மகப்பேறு மருத்துவத்தில் இவர் ஆற்றின பங்களிப்பு ரொம்ப குறிப்பிடத்தக்கது. அதனால தான் இன்றைய காலகட்டத்தில் இவர் பயனியர் ஆஃப் மாடர்ன் அப்சட்ரிக்ஸ், அதாவது நவீன மகப்பேறு மருத்துவத்தின் முன்னோடி அப்படின்னு போற்றப்படுறாங்க. இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.